ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் ரேணுஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா தம்ப்நெயில பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சிப்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஒன்னொன்னா எடுத்து நானும் ரெனாவும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஓகேங்களா? நீங்களும் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே, இது என்ன? இது வந்து ஸ்பாட்டான் வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி குக்கர். இது வந்து நம்ம கிராமங்கள்லாம் இதான் சின்ன வயசில் நம்ம சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நிறையா இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 5 rupees. எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? நல்லா மசாலா போட்டு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. இந்தா சும்மா நிறையா அள்ளி சாப்பிட்றீங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் எதை எடுக்கலாம்? இதை எடுக்கலாமா? கப்ஸு. இது வந்து கப்ஸு. இதுவரை நான் சாப்பிட்டதில்ல. டெசி மசாலான்னு போட்டிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்லா பட்டை இதெல்லாம் போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இந்தா இது வந்து பார்க்க கப் சேஃப் மாதிரியே இருக்குது, அதனால தான் கப்ஸ் பேர் வச்சுருக்காங்க போல். சூப்பர். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ தான் போடுறோம். கொஞ்சம் சையாக இருக்கும், அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 5 rupees தான். நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. சரி, நெக்ஸ்ட்டு அது நீங்கள் சொல்லு. ஓரமாக சொல்லு. நெக்ஸ்ட் வந்து கொரியன் ஸ்டைல். அதை நம்ம பார்ப்போம். பிங்கோ ஃப்ளேவர் தான், அதுவும் நம்ம கொரியன் ஸ்டைல் பார்ப்போம். இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees போட்டிருக்கு. ஆமாம். என்ன தெரிகிறது? இது வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசி, நல்லா காரமாக இருக்கும். ஸ்பைசியாக இருக்கும். ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன். இது நம்ம பார்ப்போம். நார்மல் பொட்டேட்டோ மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் போல். சூப்பராகவே இருக்குது. காரமாக இருந்தால் நமக்கு எப்பயுமே பிடிக்கும். அது மாதிரி சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே டொமேட்டோ கலந்த டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது உங்களுக்கே தெரியும் எல்லாமே. இது வந்து லேஸ் தான். இது நீங்கள் எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க. அது என்ன ஃப்ளேவர்னு சொல்லு. ஃப்ளேவர் வந்து க்ரீம் அண்ட் ஆனியன். க்ரீம் அண்ட் ஆனியன் ஃப்ளேவர். A few minutes later. இந்த ஃப்ளேவர் வந்து ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஒரு மாதிரி இனிச்சிக்கிட்டு இருக்கு, அதனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அந்த ஃப்ளேவர். உனக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 5 rupees. எல்லாருக்கும் தெரிஞ்சது. எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லு. டேஸ்ட்டு நார்மலாக சாப்பிட்ற லேஸ் மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அது எது எடுக்கலாம்? ப்ரிங்கிள்ஸ். ஓகே, இது ப்ரிங்கிள்ஸோட மினி வெர்ஷன். 60 rupees. கிராம் வந்து 40 கிராம். ஒரிஜினல் தான். இது ஃப்ளேவர் வந்து ஒரிஜினல்னு போட்டிருக்கு. ஒரிஜினல் பொட்டேட்டோ சிப்ஸ். இது எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளேவருமே சேர்க்கல, அதான் ஒரிஜினல்னு போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். நார்மலாக, அதாவது மசாலா ஸ்பைசி எதுவுமே போடல, சால்ட் மட்டும் சேர்த்துருக்காங்க. ஓகே, பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. பொட்டேட்டோவை அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? குர்குரே. இது வந்து குர்குரே. நம்ம டெதே மெதேன்னு போட்டிருக்கோம். நம்ம எப்போயுமே குர்குரேன்னு தான் சொல்லுவோம். அதை குர்குரேயில் வந்து
ஃப்ளேவர். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது சாப்பிட்ருக்கல நீ தான், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ன்ற. இது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இதுதான் அடிக்கடி சாப்பிடுவேன். இப்போ அதே டேஸ்ட்டில் இருக்கான்னு பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குது. பரவாயில்ல, அதே டேஸ்ட்டில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆனால் நான் படிக்கும் போதெல்லாம் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், 5 ரூபாய்க்கு. இது கொஞ்சம் சைஸ் மட்டும் சின்னது பண்ணியிருக்காங்கண்ணா. ஓகே, நல்லா தான் இருக்குது. 5 rupees தான் அதுவும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். என்னென்னா இது வந்து பிங்க் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க. பிங்கோ தான். இது ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். இது பர்சனலாகவே எனக்கு பிடிக்கும் இந்த சிப்ஸு. இந்த ஃப்ளேவர் தான் நீ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுது. இது அப்படியே அப்போ தான் சாப்பிட்டோம்ல, ப்ரிங்கிள்ஸ் அது மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. இதில் பார்க்கும்போது பிங்க் கலரில் இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தா பிங்க் கலர் இல்லை. சும்மா நார்மல் சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளை ஃப்ளேவர் போட்டு நம்மளை சும்மா ஏமாத்துறாங்க. 10 rupees. நார்மல் சிப்ஸ் மாதிரி தான் இருக்குது, வெறும் சால்ட் போட்டிருக்காங்க அவ்வளோதான். வேறு எதுவும் ஃப்ளேவர் எதுவுமே கலக்கல. நல்லா இருக்கானா. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு கொரியன் ஸ்டைலில் பிங்கோ. இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஆமாம், ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஸ்பைசி நாச்சோஸ் ஃப்ளேவர்னு போட்டிருக்கு. ஓகே, அதாவது 2 into ஸ்பைசி, ரொம்ப ஸ்பைசியாக இருக்குன்னு போட்டிருக்கு. இதை ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறோம். அப்படியே காரம் வந்து மூக்கு கேறுது. ரொம்பவே காரமாக தான் இருக்குது. என்ன காரமும் ஒரு புளிப்பும் கலந்த டேஸ்ட்டாக இருக்குது. கரெக்ட். ஆனால் கொரியன்னாலே காரம் தானே, அதான் காரமாகவே இருக்குது ரொம்ப. 10 rupees இது வந்து. ஓகே, அது வை. அடுத்தது நெக்ஸ்ட் எது? நெக்ஸ்ட்டு டாலி புரோட்டீன் பாப்ஸ்ன்னு போட்டிருக்கு. இதை நான் சாப்பிட்டதில்ல. நீ? நானும் சாப்பிட்டதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதை. அதோட ப்ரைஸ் வந்து 10 rupees தான். One eternity later. அது ஆக்சுவலாக அந்த பால் மாதிரி அந்த ஷேப். ஃபுல் மசாலாவாக தான் இருக்குது. ஒரு சாஃப்ட்னஸே இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆமாம், அவ்வளோ டேஸ்ட்டே இல்லை. அவ்வளோ நல்லா இல்லை, வெறும் மசாலா தான் இருக்குது. அதான் மசாலா தான் போட்டிருக்காங்க, ரொம்ப மசாலா தான். அவ்வளோ டேஸ்ட் இல்லை, எனக்கு இது பிடிக்கல. நெக்ஸ்ட்டு அதானுங்க, இது வந்து நாச்சோஸ் சீஸ் ஃப்ளேவர். பிங்கோலா சீஸ் ஃப்ளேவர். இது வந்து 20 rupees. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா பின்னாடி சாஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை நான் வாங்கினேன். சாஸ் இதுவும் பிங்கோ டிப்ஸு, நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இதே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சில்லி சாஸ் இது. ஓகே, ஃபஸ்ட்டு நார்மலாக சாப்பிட்டு பார்ப்போம். சீஸ் ஃப்ளேவர் ரொம்பலாம் தெரில, லைட்டாக கூட தெரிலன்னு சொல்லலாம். நார்மலாக தான் இருக்குது. ட்ரையாங்கிள் ஷேப் தான், நார்மலாக சாப்பிட்றது தான், அது மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இதை சாஸ் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த டிப்ஸு நார்மல் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் இது கொடுப்பாங்களா சாஸ், அது மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல. ஓகே, இது வந்து 20 rupees. அவ்வளோவா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேவா இருக்குது. நெக்ஸ்ட்டு இது என்ன ஃப்ளேவர்னு சொல்லி ஃப்ளேவர் சாப்பிட்டோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் சால்ட்டுன்னு போட்டிருக்கு. வெறும் சால்ட் மட்டும். ஸ்ப்ரிங்கிள்ஸ்
பிங்கிள்ஸ் மாதிரி தான் இருக்குது. சால்ட் மட்டும்தாங்க இருக்குது டேஸ்ட்டு. மற்றபடி சால்ட்டு அந்த பொட்டேட்டோ டேஸ்ட் இருக்குது, அவ்வளோதான். இது என்னன்னா அந்த பொட்டேட்டோ டேஸ்ட் நல்லாவே தெரியுது. 10 rupees. நெக்ஸ்ட் இதா இது வந்து அப்போ சாப்பிட்டோம்ல பிங்கோவில் வந்து நாச்சோஸில் சில்லி லெமன் ஃப்ளேவர், இதுவும் 20 rupees. இதுலேயுமே அந்த சாஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே சாஸ் தான். டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த லெமன் ஃப்ளேவர் லைட்டாக தெரியுது, லைட்டாக ஒரு இனிப்பு தெரியுது, லைட்டாக ஒரு இனிப்பு. லெமன் ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. இதை சாஸ் போட்டு சாப்பிடுவோம். இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees தான். இது சாஸ் போட்டு சாப்பிட்டா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கு. உனக்கு நார்மலாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல். ஓகே, எனக்கான சாஸ் ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிச்சிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிங்கோவில் இது கொரியன் ஸ்டைல் தான். இதுவும் ஒரு ஹாட் அண்ட் ஸ்பைசி தான். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தாலே தெரியுது நல்லா நிறையா காரம் போட்டிருப்பாங்க போல, அந்த மாதிரி கலரில் இருக்குது சிப்ஸு. காரம் நல்லாவே இருக்குது. ஃபுல் ஸ்பைசி தான். நல்லா காரம் இருக்குது, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 10 rupees தான். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிங்கோவில் வந்து இது வந்து சில்லி டேஸ்ட்டு. இது ஒரு சிப்ஸு. இது வந்து தின்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் மசாலா ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கும் உனக்கு? நார்மலான சிப்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். டெதே மேதையில் குர்குரே 5 rupees குர்குரே. ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த குர்குரியில் வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், அதான் விரும்புவேன். இது லைட்டாக இனிச்ச மாதிரி இருக்கும், இனிச்சிக்கிட்டு இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கலர் வந்து ரொம்ப கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு புளிப்பு, அந்த தக்காளியோட டேஸ்ட்டு ஒரு புளிப்பு, லைட்டாக ஒரு இனிப்பு இருக்குது. ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்கு. சாப்பிடும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி ஃபீலாக இருக்குது, கிறிஸ்பியாக. அடுத்து நெக்ஸ்ட்டு இது வந்து டொமேட்டோ கட்டோரின்னு போட்டிருக்கு. எல்லோ டைமண்ட் பிராண்டு போட்டு டொமேட்டோ ஃப்ளேவர் தான். இது இந்த கப் சிப்ஸ் சாப்பிட்டோம்ல அதே ஷேப்பில் தான் இருக்கும் போல். இது நான் சாப்பிட்டதில்ல, சாப்பிட்டு பார்க்கணும். நீ சாப்பிட்டதில்ல? அஜிஸ்வல் அந்த கப்பு மாதிரி தான். சேஃப் பார்க்கவே அந்த மாதிரியே தான் இருக்குது, அப்போ சாப்பிட்ட மாதிரி தான். ஆனால் டொமேட்டோ ஃப்ளேவர் இனிச்சிக்கிட்டு லைட்டாக அந்த தக்காளி டேஸ்ட்டு தான் இருக்குது. என்ன நெக்ஸ்ட்டு? நல்லாயிருக்கும். 5 rupees தான். பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் இருக்கு. இதுவும் பஃப் தான், டொமேட்டோ பஃப். இது நார்மல் வீட்டு பக்கத்தில் இருக்குங்க, அந்த கடையிலே கிராமங்களில் இந்த சிப்ஸ் தான் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, அதான் மேலே பிரிக்க முடியல. ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம். டொமேட்டோ ஃப்ளேவர் தான், தக்காளி ஃப்ளேவர். கொஞ்சம் லைட்டாக இனிக்குது, லைட்டாக புளிக்குது. நாக்கில் அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. பரவாயில்ல, நல்லா இருக்கு டேஸ்ட். இது ஆல்ரெடி எல்லாருமே சாப்பிட்டது தான். நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இது எடுக்கலாமா?
இது ஒரு பிங்கோ பிராண்டு தான். பிங்கோவில் வந்து மசாலா பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு போட்டிருக்கு. இது நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இருக்கு. இதெல்லாம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா தரமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆன ஒரு ஃப்ளேவர் போல். சமைக்க யூஸ் பண்ணுவோம்ல அந்த மசாலா. கரம் மசாலா அந்த டேஸ்ட் கொடுக்குது, நல்லா இருக்கு. 10 rupees. நெக்ஸ்ட்டு எடுக்கலாம். இதுவும் அந்த கத்தோரி அந்த பிராண்டு தான், மசாலா ஃப்ளேவர். இது வந்து அது வந்து அப்போ சாப்பிட்டது டொமேட்டோ ஃப்ளேவர். இது சூப்பராக இருக்குது. இதை அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போதே இந்த தான் அந்த அக்கா தான் சஜஸ்ட் பண்ணாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு, மசாலாவோட ஸ்பைசி ஃப்ளேவர் தான் போல், நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பிங்கோட க்ரீம் அண்ட் ஆனியன். அப்போ சாப்பிட்டோம்ல அதுலேயே இது 20 rupees. அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப ஒரு மாதிரி க்ரீம் ஃபுல்லாக இருக்குது, அந்த ஆனியன் டேஸ்ட் அப்படியே இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த வெங்காயத்தாள் சொல்லுவாங்கள்ல, அதை காய வச்சு பொடியாக்கி அதை போட்டிருக்காங்க, மேலே தூவிருக்காங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது நல்லா இருக்கு பார்க்கவே, பரவாயில்ல, நல்லா கிறிஸ்பியா டேஸ்ட்டாக நல்லா இருக்கு. 20 rupees. ஓகே, நெக்ஸ்ட்டு அது எடுக்கலாம். இது பிங்கோட க்ரீம் அண்ட் ஆனியன். அதே தான், இது கொஞ்சம் டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதோட கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கம்மியாக தான் இருக்குது இந்த சிப்ஸில், டீசெண்டாக இருக்குது. என்ன நார்மல் பிங்கோ சாப்பிட்ற டேஸ்ட் தான். 10 rupees. ஓகே, இது வந்து டொமேட்டோ ஃப்ளேவர் பிங்கோ தான். இது 10 rupees. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. அந்த தக்காளி டேஸ்ட், டொமேட்டோவோட புளிப்பு நல்லா இருக்கு. 10 rupees தான். ஓகே, லாஸ்ட் கட்டத்துக்கு வந்தாச்சு நம்ம. இதுவும் பிரிங்கிள்ஸோட மினி வெர்ஷன், 60 rupees. இது வந்து அந்த க்ரீம் அண்ட் ஆனியன் ஃப்ளேவர் தான். இது அஸ் யூஸ்வல் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் ஆனால் இது சேஃப் இது மாதிரி இருக்குது. இந்த அப்பளத்தை பொரிச்சு எடுத்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்குது. இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் வேறு மாதிரி இருக்குது. என்ன டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த லேஸ் மாதிரி பிங்கோ மாதிரி டேஸ்ட்டில் ஸ்ப்ரிங்கிள்ஸ்னால இது கொஞ்சம் டேஸ்ட்டே கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு அந்தளவு பிடிக்கல. சரி, ஓகே, உனக்கு இப்போ சாப்பிட்ட சிப்ஸ்லேயே எது உனக்கு பிடிச்சிருந்துச்சு? அதை எடுத்து காமி. இதுதான் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. 5 rupees. இதோட ரேட் 5 rupees தான். இதான் ரேணுகாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த கொரியன் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிங்கோ ஸ்பைசி பிங்கோ. இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்குமே நம்ம இந்த கொரியன் ஸ்டைல் ரொம்ப ஸ்பைசியாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கல. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப், ரேணு. பாய்.